ஹாய் மை பேபி, இன்றைக்கி வந்து சிம்பிள் மட்டன் கிரேவி ஃபார் யூ மக்களே. இதை வறுக்கிறதுல வந்து சோம்பு, கசகசா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து சைடில் எடுத்து வச்சுக்கோ மக்களே. அப்புறம் இன்னொரு பாரு இந்த ஸ்டேஜ் வரணும். அப்புறம் இன்னொரு கடாய் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண 5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி பெருசாக 3 தக்காளி போட்டு திருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்காத்தியும் நல்லா பச்சை ஸ்மெல் பண்ணும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோ. அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ. ஒரு புடி ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டு வதக்காத, சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து பக்கமாக வச்சுக்கோ. ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ஆர்டோன்னு அதை ருப்பி பக்கமாக வச்சுக்கோ. அப்புறம் ஒரு குக்கர் எடு, 1/2 kg மட்டன் போட்டுக்கோ. அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி மட்டனுக்கு மேலவே 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுடு. ஒரு விசில் 2 விசில் விட்டு அது பக்கமாக வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு குக்கர் எண்ணெய் ஊற்று, வெங்காயம் போடு, கருவேப்பிலை போடு, வேக வச்ச மட்டன் போடு. அது மேலே கொஞ்சம் தக்காளி போடு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடு, வீட்டு சாம்பார் பொடி, உப்பு கொஞ்சமாக போடு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடு. காரம் பத்தலைன்னா மட்டும். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா எடுத்ததில் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு பிறகு மட்டனில் தண்ணி இருந்துச்சுல்ல அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடும் மக்களே. இப்போ நல்லா கலக்கிட்டு பிறகு அந்த அரைச்சி வச்சாலும் மிச்சம் பவுட்ரு அது ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மறுபடியும் 3 விசில் விட்டால் இந்த ஸ்டேஜுக்கு வரும் கிரேவி அவ்வளோ எம்மியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, என்ன பண்ணு கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 கொதி விடு. நல்லா கொச்சிதோ எடுத்து பக்கமாக வச்சுக்கலாம். பாரு இந்த கொதி வரட்டும். ராகி பாலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். உனக்கு ராகி பால் வரலாம் ரைஸ் பண்ணி